ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் வழங்கும் வாலிபர் எழுப்புதல் நிகழ்ச்சி. இறை சேவைக்காய் இளம் நெஞ்சங்கள், பணத்திற்கு அடிபணியாதோர், இச்சைகளுக்கு மசியாதவர், உலக மேன்மைகளை வெறுப்பவர், புகழை இகழ்பவர், எதுவானாலும் எங்கேயாகிலும் எவ்வேளையாயினும் தேவனுக்கென்று ஆயத்தமாயிருப்போர் இக்கடைசி காலத்தில் அவசியம். இறைவனுக்கென்று இறை தூதுவர் தேவை. ஆம், தேவனுக்கென்று இப்படிப்பட்டோர் அவசியம். அவருக்காக பணி செய்ய ஆயத்தமா? வாழ்க்கையில் அர்த்தத்தை தேடுகிறாயா? உனக்காக மரித்து உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? அவருக்காக வாழ அர்ப்பணிப்பாயா? அவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க அர்ப்பணிப்பாயா? இச்செயல் திட்டத்தில் இணைந்து கொள். இது உனக்காகத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 500 யூத் ரேலி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கவங்க யாவரையும் அன்போட வரவேற்கிறோம். ஸோ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் கூட்டி சேர்த்துட்டே வர இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம்ல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, யூ ஆர் சோசன். ஸோ லாஸ்ட் வீக் அண்ணனும் சொன்னாங்க, உங்களுக்கு அண்ணன் எடுக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து சொன்னாங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்னை சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அதே ஒரு இதுலயே பார்ப்போம். அதே மாதிரி நம்மள ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஸோ நான் இதுக்கு தகுதியானவள் தானா, நான் இதுல என்ன செய்ய முடியும், இப்படி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்களா யோசிக்கிறது ஒண்ணு, சத்ரு கூட நிறைய நேரம் இந்த மாதிரி டவுட்ஸை வந்து உங்களுக்குள்ள போடுறத நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தவங்கள மாதிரி நான் இன்னும் பரிசுத்தமாகல, மத்தவங்கள மாதிரி நான் இன்னும் இல்லை, அப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி டேலண்ட்ஸ் எனக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஸோ நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாள்ல நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸோ ஃபர்ஸ்ட் வசனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் 15வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவரோட டிசைபிள்ஸோட பேசும்போது சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு ஜெனரேஷனா, ஒவ்வொரு தலைமுறையா நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்துல இருந்து பரமேறி போறதுக்கு அப்புறம் எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் தாண்டி போயாச்சு. இந்த சூழ்நிலையில, இந்த ஜெனரேஷன்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். ஆண்டவரே, உண்மை அறியாத எத்தனையோ கோடி மக்கள் மத்தியில நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுக்காக கனி கொடுக்கும்படியா நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க, அதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம பிரைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், துதிக்கும் பொழுது அந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு துதியினால, உள்ளுக்குள்ள ஒரு ஜாய்ஃபுல் ஸ்பிரிட்னால நம்மள நிரப்ப முடியும். ஸோ ஆண்டவரத்துல நீங்க ஒருவேளை உங்களுக்குள்ள டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த வசனத்தை நம்முடைய வாயினால அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு புதுவிதமான ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்குள்ள கொடுக்க முடியும். சோ அடுத்தது இன்னொரு வசனம் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல. I request you all to take your Bible. வேத புஸ்தகத்தை, ஏன்னா நம்ம பார்த்து கடகடன்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றோம்னு சொல்லி தெரியாது. ஸோ உங்க கையில ஒரு வேத புத்தகமும் ஒரு நோட்டும் வச்சுட்டு நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சத்ரு நிறைய விஷயங்களை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்து போட்டுற முடியும். ஏன்னா நம்ம வந்து பைபிள்ல பாக்குறோம், வழியருகே விதைக்கப்பட்டதை வந்து பறவைகள் எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வசனம் உள்ளுக்குள்ள போக முடியாதபடிக்கு சத்ரு அந்த வார்த்தைகள் என்ன பண்ணிடுவான், எடுத்து போட்டுருவான். ஸோ பெட்டர் உங்க கையில ஒரு நோட்டு புத்தகம் வச்சுக்கோங்க, பைபிள் வச்சுக்கோங்க, வசனம் இப்படிதான் சொல்லுதா அப்படிங்கறத நீங்க அதுல பார்த்து நீங்க அதை தெரிந்து கொள்ளும்படியா நான் உங்களை வந்து நான் என்கரேஜ் பண்றேன். சோ ரோமர் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த செகண்ட் ஹாஃப்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய
தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. சோ நீங்க நான் இது வரைக்கும் நல்ல குட் திங்ஸ் எல்லாம் நான் பண்ணனது கிடையாது. நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் அப்படி ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது, நான் இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சோ ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிரியைகளை வச்சு நான் உன்னை அழைக்கலப்பா, இது அவருடைய தீர்மானத்தின்படி நான் செஞ்ச ஒர்க்குனால ஆண்டவர் நம்மள அழைக்கல, அவர் தெரிந்து கொண்டிருக்கார், அவருடைய தீர்மானத்தின்படி நம்மள அழைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. சோ இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, நாட் பிகாஸ் ஆஃப் ஒர்க்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஹூ கால்ஸ். சோ நம்ம செஞ்ச, நீ சின்ன குழந்தையில இருந்து நீ செஞ்ச இவ்வளவு குட் திங்ஸ் நீ பண்ணிருக்க, அதனால நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கேன், இல்ல அவர் உங்களை முன் குறித்து என்ன பண்ணிருக்காராம், அழைச்சு வச்சிருக்காராம். சோ அதே மாதிரி நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், ஊழியம் செய்யறது ஏதோ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குள்ளே நல்லா தெரியும். ஆனா நம்ம நிறைய நேரம் அதை தட்டி கழிப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட ஏதோ நான் மத்தவங்களோட சேர்ந்ததுனால, இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறதுனாலதான் அப்படி ஒரு டிசைர் எனக்கு இருக்கோ அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுவதில்லை. தானா ஏற்படுறது இல்ல, ஆண்டவர் முன் குறிச்சதுனால. சோ the youth revival programலயே ஆண்டவர் தமக்கென்று சொல்லி தம்முடைய பணிக்காக அவருடைய கையா, அவருடைய காலா, அவருடைய வாயா, அவருடைய இருதயமா உங்களை என்னையும் மாற்றும்படியாக தான் ஆண்டவர் இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம்ல நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்காரு. சோ ஏதோ இங்க பிரசங்கம் பண்றதுனால இவங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. சோ எல்லாரையும் இதுல இணைந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இண்டிவிஜுவலா அவருடைய பணியை செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்போ நீங்க நினைக்கலாம், அப்ப நான் பயங்கர ஹோலியா இருக்கிற பீப்புள் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க. ஒருவேளை அப்படி ஒரு தாட் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்மளுடைய ஹியூமன் நேச்சரை பத்தி வேத புத்தகம் சத்திய ஆவியானவர் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் திருப்பி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கான், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். சோ நீங்க ஒருத்தர் கம்பேர் பண்ணி நான் அவங்கள மாதிரி இல்ல இவங்கள மாதிரி சொல்லவே வேண்டாம். வசனம் சொல்லுது, மனுஷன்னா ஃபுல் ஹியூமன் ரேஸ் உள்ளுக்கு எல்லாருமே சேர்ந்தாச்சு. சோ எல்லாருடைய தாட்ஸும் அந்த டீப் டவுன் அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எவ்ரி இன்டென்ஷன் of the thoughts of his heart was only evil அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துதான் சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ நீங்க உங்களை குறித்து குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. God knows who you are. நீ யார் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க் 7வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது மனுஷனுக்கு உள்ள போறதெல்லாம் தீட்டுப்படுத்தாது, ஆனா மனுஷனுக்கு உள்ள இருந்து வெளியே வர்றது என்ன செய்யும், அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே அங்க கொடுத்திருக்காரு. சோ யாரோ கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. எல்லாரும் எடுத்துக்கலாம். மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும். சோ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கலாம். மார்க் 7 verses 21ல இருந்து 23 வரைக்கும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். சோ ஆதியாகமம்ல நம்ம பாக்குறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாமே ரொம்ப மோசமானதா, ரொம்ப பொல்லாததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துதான் எழுதப்பட்டிருக்கு. அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நடமாடும் போது அவரும் சொல்றாரு, மனுஷனுக்கு வரதெல்லாம் இதுதான்ப்பா. சோ நீங்க யாருமே ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. சோ அப்போ நீங்க ஒருவேளை
மற்ற பீப்புள் எல்லாம் பத்தி கூட நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க ஆண்டவர் செலக்ட் பண்ண அந்த 12 டிசைபிள்ஸ மட்டுமே கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம். சோ பீட்டர் இருந்தாரு, யோவான் இருந்தாரு, அதுல ஜூடாஸ் கூட இருந்ததை நம்ம பார்த்தோம். சோ இவங்க எல்லாம் சூஸ் பண்ணி ஆண்டவர் எடுக்கும்போது நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். எப்படி அவர் சூஸ் பண்ணாரு? அவங்களோட நன்மைகளை பார்த்து அவர் சூஸ் பண்ணாரா எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, பீட்டருக்கு வந்து அப்பப்போ ரொம்ப வேகமா யாராவது எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா துடிப்பா ஆன்சர் பண்றதை நம்ம பாக்குறோம். யோவானை பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி யோவானையும் அவங்க பிரதரையும் பத்தி சொல்றதை பார்க்கணும். இந்த மாதிரி ஆண்டவர் சூஸ் பண்ண பீப்புளுடைய நிலைமையும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. யோவானுக்கும் தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இங்க நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாருமே ஒருவேளை டீப் டவுன் ஹார்ட்ல என்னால இவ்வளவு மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது, நான் இவங்கள மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது, இவங்கள மாதிரி எல்லாம் பாட்டு பாட முடியாது, இதெல்லாம் மட்டும் ஊழியம் இல்லைங்க. ஆனா ஆண்டவர் உங்களை குறித்து நிறைய அருமையான திட்டங்களை வச்சிருக்கார். பேதுரு சொல்லியிருப்பார், ஒருவேளை நான் பேசுறதெல்லாம் மத்தவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு ஒருவேளை யோசிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அப்பப்போ ஒரு மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு பேதுரு சொல்றாரு, நீங்க வந்து மறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இமோஷனலா சொல்லும் போது எனக்கு பின்னாடி போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ பேதுரு நினைச்சிருக்கலாம், நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே பேதுருதான் பேசும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்போ ஆண்டவரால ஒரு மனுஷனை அப்படியே என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். சோ மனுஷனுடைய நிலைமை இதுதான். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்துவை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நானும் நீயும் ஒருவேளை ஒரு சதாம் ஹுசேன் மாதிரிதான் இருந்திருப்போம். சோ நம்மளுடைய உள்ளான மனுஷன் அப்படிதான் இருந்திருக்கான். ஆனா என்னைக்கு நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படணும், அன்னைக்கு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு புது சிருஷ்டியா, ஒரு புது மனிதனா, எப்படி அவர் ஆரம்பத்துல ரொம்ப ஆசையோடு கூட ஒரு மனுஷனை சிருஷ்டித்தாரோ அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்மள என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரு, மாத்தணும்னு ஆசைப்படுறாரு. சோ இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அந்த மக்களுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாள்ல கூட்டி சேர்த்து நம்மளை மறுரூபப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. சோ நெக்ஸ்ட் நம்ம ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 1:15-16 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. சோ நம்ம ஒரே தன்மையை தான் நம்ம பாக்குறோம், பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைமண்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு சைட்ல ஒரு ஸ்பாட், ஏதாவது ஒரு டார்க்கா ஏதாவது இருந்துச்சு, அதுக்குள்ள ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியம் அந்த டைமண்ட்குள்ள இருக்கு, சரியா அது கிளீன் ஆகல, சரியா பாலிஷ் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த லைட் வெளியே டிராவல் பண்ணி வர முடியாது. சோ ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன், ஐ அம் தி லைட் அப்படின்னு சொல்லி. சோ இந்த கிரேஸ், இந்த பிளெஸிங் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப பேதுரு சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. எப்படிங்க இது சான்ஸ்? ஆண்டவரோட அந்த ஹியூமன் நேச்சரை நம்ம பாக்குறோம், உள்ளத்துக்குள்ள இருந்து அவ்வளவு மோசமான காரியங்கள் வெளியே வரும்னு சொல்லி பிதாவாகிய தேவனு கண்டது பாக்குறோம். குமாரனா இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அவர் மனுஷனுக்குள்ள இருந்தது இன்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இந்த பரிசுத்தமான தேவனுக்கு ஒப்பாக அவருடைய அந்த ஒரு சாயலை நம்ம தரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் பிரேயர் பண்ண போகணும். போய் முழங்கால் போடுறதுக்கு முன்னாடி, ஐயோ நான் தகுதி இல்லை, ஐயோ நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், அதுவும் நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன்னு சொல்லி நிறைய ரீசன் சொல்லி ஒரு நாள் பிரேயரை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் டே நம்ம போறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது, ஒரு குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ள வந்துரும். பைபிளை எடுத்து வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா எதையோ வாசிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். அப்போ சத்திய வேதம் சும்மா சொல்லுதா? இல்லவே இல்ல. வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுது அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவன் எப்படி அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அதுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் கொடுப்பாரு. என்ன நான் ஆசைப்படணும், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களா எங்களையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீங்களும் ஆசைப்படணும். சோ 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:7 நீங்க பாத்தீங்க அப்படின்னா
அதுலயும் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். சோ நம்ம நினைச்சுக்கலாம், அந்த ஒயார்பேல சேர்ந்தப்போ நம்ம எதோ செய்ய போறோம். உண்மைதான். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மள அசுத்தத்திற்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். சோ இந்த பரிசுத்தமான பாத்திரமா நம்மளை மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். சோ இது எப்படி நடக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாக முடியும்? உருக்குலைந்து போன இந்த மனுஷன் எப்படி ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக, தேவ சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு அதற்கான வாசல், அதற்கான வழியை அவரே உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, the hope in Jesus Christ. ஒருவேளை இதை நீங்க கேட்கும் பொழுது, இது எல்லாம் எனக்கு தெரியும், இது எல்லாம் நாங்க நிறைய தடவை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு இதை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, வசனம் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா, பிசாசுக்கு நம்மளை விட வசனம் நல்லா தெரியும், என்ன அதுக்கு ஒபே பண்ண முடியாது. சோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன், ஆனா ஒருவேளை நான் இன்னும் இந்த கீழ்ப்படியாத நிலைமை எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். சோ 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பாக்குறோம். 1 யோவான் 1:7 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வசனம் நம்ம நிறைய நேரம் போஸ்டர்ஸ்ல பார்த்திருப்போம், மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். யாரோட யார் ஐக்கியப்பட்டிருக்கிறது? குமாரனோடு கூட நம்மளுடைய ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் உங்களுக்கு இப்படி சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வெயில்ல நடந்து போறீங்க, நடந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறீங்க. சோ வெளியே போகும்போது நிறைய சன்ஸ்கிரீன் அதெல்லாம் நம்ம போட்டுட்டு போனாலும் திரும்பி வரும்போது ஒரு ஷேடு கம்மியான மாதிரி தெரியும், ஒரு கொஞ்சம் டேன் ஆன மாதிரி தெரியும். எப்படி சூரியன் உங்களை பக்கத்துல ஏதாவது பண்ணாங்க இல்ல, அந்த வெளிச்சத்துல அந்த வெயில்ல நீங்க நடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கான உங்களுடைய ஸ்கின் மாற ஆரம்பிக்குது. இதே மாதிரி நீங்க தேவனோடு கூட உறவுகள் அவரோடு கூட நடக்க 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 அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்ன செய்யுமா, உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற காரியங்களை வெளியே காண்பித்து அதை அப்படியே கழுவிட்டே வரும். சோ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை, அந்த சகலத்துல நீ எதெல்லாம் நீ லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கியோ எல்லாத்தையும் அதுல எழுதிக்கோ. எழுதி முடிச்சுட்டு நீ ஆண்டவரே, நாங்க வேதத்துல நாங்க பார்த்தோம் உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் சொல்லி, அப்படின்னா நீங்க என்னுடைய பாவத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சுத்திகரிக்க முடியும். ஆண்டவரே, இதுல இருந்து நீங்க எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். சோ பாவத்தை நீக்கி ரட்சிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய பேருக்கு அர்த்தமே அதுதான். சோ அடுத்துதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பாக்குறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல எடுத்துக்கலாம் நம்ம எல்லாரும். அதுல ஃபர்ஸ்ட் சொன்னேன், பிளட் ஆஃப் ஜீசஸ் நம்மளுடைய சகல பாவத்தையும் கழுவுன்னு சொல்லி. இங்க வசனம் என்ன சொல்லுது? 25வது வசனத்துல செகண்ட் ஹாஃப்ல இருந்து படிக்கிறேன். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ திருவசனம், சோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீங்க இந்த ஸ்டோரி எல்லாம் நீங்க நிறைய தடவை நீங்க கேட்டிருந்திருக்கலாம் நினைக்கிறேன், இல்லைன்னா படிச்சிருந்திருக்கலாம் நினைக்கிறேன். சோ அதாவது ஒரு குட்டி பையன் அவங்க தாத்தா பைபிள் ரீட் பண்றதை பார்த்துட்டு, தாத்தா இதுல நீங்க என்ன படிக்கிறீங்க? அவர் டெய்லியும் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்து, உங்களுக்கு இது புரியுதா தாத்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க மட்டும் எப்படி தாத்தா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க தாத்தா என்ன பண்ணாங்க, ஒரு மூங்கில் கூடைய, கருப்பா இருந்த ஒரு மூங்கில் கூடையை எடுத்து கொடுத்து, பக்கத்துல இருக்க ஓடையில இருந்து தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் சொன்னா, தாத்தா அது எப்படி இந்த மூங்கில் கூடையில எப்படி தண்ணி நிக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்ல நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. சரி இவன் போய் தண்ணியை எடுத்துட்டு வர அதுல தண்ணியை நிக்கல. அவன் திரும்ப அவங்க தாத்தா அனுப்பி விடுறாங்க. அவன் போய் தண்ணி எடுக்கிறான், திரும்பி காமிக்கிறது, இல்ல தண்ணி நிக்கவே இல்லை தாத்தா. சோ ஒரு 10th டைம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க தாத்தா சொல்றாரு, உன் கையில இந்த கூடையை கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு?
கருப்பா இருந்துச்சு தாத்தா. இப்ப எப்படி இருக்கு? அது தண்ணியில முக்கி எடுக்க அதுல இருந்த எல்லா அழுக்கும் என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. இதே மாதிரிதான் நீங்க வேத வசனம் எனக்கு இது புரியல அதனால நான் படிக்க மாட்டேன், இது எனக்கு தெரியாது அதனால நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காம, ஆண்டவரே உம்முடைய வேதத்துல உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படிக்க அது நம்மள என்ன பண்ணுமா, சுத்திகரிக்குமா. சோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய வசனங்களை கொண்டு சுத்திகரிப்பார். சோ மோசஸோடு கூட ஆண்டவர் பேசுனதை நம்மளுக்கு தெரியும். சோ மோசே வனாந்தரத்துல சுத்தி வந்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள அந்த நேரத்துல என்ன பாவம் இருந்துச்சு, அவன் என்ன பண்ணான் அப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த 30 பக்கத்துல வரும்போது மோசே கிட்ட சொல்றாரு, மோசே கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ துணிகரமா ரொம்ப தைரியமா தவறு செஞ்சுட்டு நம்ம அப்படியே என்ன செய்ய முடியாது, ஆண்டவருடைய சமூகத்துல போக முடியாது. ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய மீறுதல்களை எல்லாம் நீங்க எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். தாவீது கூட தவறு செய்ததுக்கு அப்புறம் அவருடைய பிரசன்ஸுக்காக ரொம்ப ஏங்குறான். ஏன்னா அவன், ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துல இருந்து உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, ஏன்னா ஆண்டவருடைய சமூகம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்ம மத்தவங்களை எல்லாம் கையை கட்டி இவன் என்ன இவ்வளவு மோசமா இருக்காங்க, இவங்க என்ன இவ்வளவு தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையெல்லாம் பத்தி சொல்றோம்ல, சோ அதை விட அதே போல மோசமான நிலைமையில தான் நம்ம இருப்போம். எப்போ கிறிஸ்து நமக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது, உங்களை அவரோடு கூட இணைத்து கொண்டிருப்பது, இந்த உலகத்துல தன்னை வெளிப்படுத்தும்படியாக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்காரு. சோ இது எப்படி நான் ஓகே கிறிஸ்து நம்மளுக்கு இதை ஹோப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இப்போ இருக்கிற இந்த நாட்கள்ல இதற்கான பலனை யாரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து. சோ உங்களை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்களிலும் நீங்க சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுல நம்ம நிறைய நேரம் சொல்றோம்ல, ஸ்கூல்ல என்னால சாட்சியா இருக்க முடியல, காலேஜ்ல என்னால சாட்சியா இருக்க முடியல, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னால சாட்சியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிரேயர் பண்ணோம். சோ இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ அறியாத எத்தனையோ பேர் கொத்தா இன்னைக்கு நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அது புரிஞ்சிருக்காது, இவ்வளவு பேர் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு அது எட்டாத விஷயமா இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு கொரோனா வந்துச்சு, எவ்வளவு பேரு, அதாவது நம்ம நினைச்சு இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு அவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வல்லமையினால நிரப்பி இந்த உலகத்துல உங்களை எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரோமன் பேர் இருந்தார், அந்த பீரியட்ல அவர் இருந்தாரு. அது பயங்கரமான தீமைகளை செஞ்சு கொண்டிருந்த பீரியட் தான். சோ இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த இந்தியா மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு போயிடுவான், யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அப்ப கூட அவரு தீமைக்கு எதிர்த்து நிக்கல, ஆனா எல்லாவற்றையும் நன்மையினால நிரப்பினார். சோ யாருக்காவது முடியலன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ற ஒரு செஞ்சுரியனுடைய வீட்டுல அவனுடைய பிள்ளை கஷ்டப்படும் போது, அவன் பிள்ளை மறிக்கிற தருவாயில இருக்கும்போது அவர் போய் அந்த இடத்துல அவர் ஹெல்ப் பண்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த தீமையெல்லாம் நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? நம்ம நிறைய நேரம் மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பேசுறது கேட்கும்போது நம்மளுக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது. ஆனா ஆண்டவர் அந்த தீமை எல்லாவற்றையும் சகித்துட்டு அப்படியே நன்மையா மாற்றி நிறைய பேரை அவருடைய கிங்டம்குள்ள கொண்டுட்டு வந்ததை பாக்குறோம். சோ அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு பவரை, அந்த ஒரு சாட்சிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள ஊற்ற முடியும். சோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு உற்சாகப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? நீ மண்ணுன்னு எனக்கு தெரியும். அதாவது ஏசாயா 40வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது, மனுஷன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான், அவனுடைய நன்மை எல்லாம் பூவுக்கு ஒப்பா இருக்கு, அவனுடைய குட் டீட்ஸ் எல்லாம் ஒரு பூவுக்கு ஒப்பா இருக்கு. பூனை என்னங்க, காலையில மலரும், ஈவினிங் பார்த்தா காஞ்சி போயிடும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஒருவேளை மனுஷன் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் செய்யற எல்லா குட் திங்ஸும் என்ன காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை. அந்த குட் டீட்ஸ் எல்லாம் காலையில மலர்ந்து மாலையில மறைஞ்சு போற பூவுக்கு சமானமா இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு சமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒன்றுமே
ஒண்ணுமே இல்லாத அந்த வாழ்க்கை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த லைஃப நீ என் கையில கொடுத்துரு. நான் அன்னைக்கு பேதுருவையும் யோவானையும் எப்படி வல்லமையா பயன்படுத்தணும், அதே போல உன்னையும் நான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பாட்டு பாடணும், அந்த கச்சியை போடும்போது கச்சியை தொட்டவங்க எல்லாம் சுகம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ அப்படிப்பட்ட கிருபை வேணும் அப்படின்னு சொன்னா, அப்படி இந்த உலகத்துல மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன முழுமையாக தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஐ ஷுட் சரண்டர் மை ஹோல். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையா தேவனுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்போ ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் மண்ணுதான் சுவாமி, ஆண்டவரே என்னால இந்த காரியங்கள் எல்லாம் என்னால மேற்கொள்ள முடியலதான் ராஜா, ஆனா நான் என்ன முழுமையாக உங்களுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல கேட்போம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். கடைசியா ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்களா மாற முடியாதுங்க. நான் நினைச்சா என்ன நான் மாத்த முடியாது. சோ ஐ நோ நான் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். சோ இப்ப ஆண்டவருடைய கருத்துல, ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்குள்ள தவறான தாட்ஸ் வருதா, தவறான இன்டென்ஷன்ஸ் இருக்கா, யார் மேலேயாவது கோபம் வருதா, எரிச்சல் வருதா, இல்ல பொறாம வருதா, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் இப்படிதான் சுவாமி என்னுடைய தாட்ஸ் போகுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த செகண்ட்ல, அந்தந்த செகண்ட்ல உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சகிக்க முடியாத கஷ்டம் வருதா, அந்த செகண்ட்ல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொடுங்க. ஆண்டவர் ஏதோ ரொம்ப தூரத்துல இல்ல, அவர் சமீபத்துல, நம்ம பக்கத்துல, நம்மளோடு கூட, நமக்குள்ள வாசம் பண்ணும்படியா நம்மளோடு கூட இருக்கிற தேவன் அவரு. சோ நீங்க ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரோடு கூட நீங்க கனெக்டடா இருக்கும்போது, அவர் தமக்கு பிரியமானது, அவர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி சித்தம் வச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய இருதயத்தை மாற்றுவார். சோ ரோமர் 8வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 1 வசனத்துல, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சோ அப்ப ஆவியானவர் என்ன நடத்தட்டும். என்னுடைய செல்ஃப்ல நான் இயங்குறதுக்கு விரும்பல ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள என்ன வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய சமூகத்துல என்ன வச்சுக்கோங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் என்ன பரிசுத்தப்படுத்தட்டும். ஏன்னா வசனம் நீங்க வாசிக்க வாசிக்க, உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், இந்த தவறு இன்னும் உன்கிட்ட இருக்கு, இந்த காரியத்துல நான் உன்னை இன்னும் எடிஃபை பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமா உங்களுக்கு சுட்டி காண்பிச்சுட்டே வருவாரு. சோ வேத வசனமும் அவருடைய பிரசனமும் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. சோ ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எங்களை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க இயேசு சுவாமி, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாள்ல கேட்போம். சோ ரோமர் 8வது அதிகாரத்துல அப்படியே நீங்க கீழே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, 8வது வசனம் 9வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். சோ ஒருவேளை என்னுடைய செல்ஃப்ல நான் இயங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய செல்ஃப்ல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதான். இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு பிரிப்பேர்ல, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்மளுக்கு ஒருவேளை பாடுகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய இருதயத்தின் மாற்றத்துக்கு, என்னை புதிதாக்கும்படியாக, என்ன அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக தான் இது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை உணர்ந்து கொள்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். அதே மாதிரி 9வது வசனத்துல நீங்க பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ நீங்க நினைச்சுக்கலாம், ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவ ஆவியானவர் அவரது நீங்க கூப்பிடும்போது, என்னைக்காவது நீங்க ஒரு ஃப்ரெண்டை நீங்க ஆசையா கூப்பிடும்போது, அதெல்லாம் முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிபல் பண்ண மாட்டாங்க. when you call him, ரொம்ப ஆசையோடு கூட நீங்க அவரை கூப்பிடும்போது அவர் உங்களுக்குள்ள தங்கி உங்களை அழகா சுத்திகரித்து, உன்னையும் அறியாம, உனக்கே தெரியாம உன்னை அப்படியே மறுரூபப்படுத்துவார். நம்ம இங்க ஒரு பிக்சர்ல பாக்குறோம், மோசமான கேட்டர்பில்லர் தான். அதோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க, அப்படியே மாறி 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 அழகான ஒரு பட்டர்ஃபிளையா மாறினதை பாக்குறோம். சோ ஒருவேளை உன் வாழ்க்கையை குறித்து உன் பேரண்ட்ஸோ இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உன் நெய்பர்ஸோ எதையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி
பண்ணி நீ எல்லாம் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உண்மைதான், நான் தகுதி கிடையாது, ஆனா என்னை தகுதிப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா நீங்க சொல்ல முடியும். சோ என்ன, ஆண்டவருடைய கரத்துல நம்ம முழுமையா அர்ப்பணிப்போம். எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடும், மோசையை கூப்பிடும் பொழுது மோசேக்கு தெரியாது அவ்வளோ பெரிய கிரௌட அழகா லீட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, யோவானுக்கு தெரியாது தன்னை பத்மதீவுல போட்டுட்டு ஒரு ரெவலேஷன்ங்கிற புக்கை நம்ம கையில கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோவானுக்கு தெரியாது. பேதுருக்கு தெரியாது அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் பேசும் பொழுதே பயங்கரமா இறங்கி வருவாருன்னு சொல்லிட்டு பேதுருக்கு தெரியாது. சோ நம்ம இங்க இவ்வளவு பேர் கேதர் ஆயிருக்கோம், நம்மளோடு கூட சேர்ந்தவங்க நிறைய பேர் உண்டு. சோ நம்ம யாருக்குமே தெரியாது வரும் நாட்களில் தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, நீங்க கிறிஸ்துவோடு கூட நடங்க. அந்த 12 பேரும் ஒருவேளை யூதாஸ் காரியத்து மாறி போயிட்டாரு, அந்த 11 பேரும் கிறிஸ்துவோடு கூட நடந்தாங்க, அவரோடு கூட இருந்தாங்க, அவருடைய டீச்சிங்ஸை கேட்டாங்க. சோ நீங்களும் அவரோடு கூட நடக்கும் பொழுது, கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துல கொண்டு வந்தாரோ, எந்த நோக்கத்துக்காக தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ அதை உங்க மூலமாக நிறைவேற்றுவார். சோ இன்னைக்கு ஒரு பாடலை கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் சுவாமி, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு ஜெபத்தோடு கூட ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே எனக்கு மறைவா இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு காண்பீங்கன்னு சொல்லிட்டு ஜெபத்தோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் அந்த பாடல் மூலமாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம மத்தியில கொடுப்பாராக. ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நாங்க யாராருக்கோ இவங்கெல்லாம் மாறணும்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நாங்க ஜெபம் பண்றோம் சுவாமி, ஆனால் நீர் எங்களுடைய மாற்றத்துக்காக இன்னும் நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே இன்னும் நான் என் கண்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆண்டவரே இன்னும் என் இருதயத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவரே நான் இன்னும் உமக்கு பிரியமா என்னுடைய சிந்தைகள் மாறல ராஜா, ஆண்டவரே எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே எங்களை நீங்க மறுரூபப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த உலகம் இன்னுமே அறியாம எவ்வளோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே நரகத்துல விழுந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை அன்றைக்கு மோசைக்காக நீங்க பொறுமையோடு கூட நீங்க 40 வருஷம் எக்ஸ்ட்ராவா நீங்க வெயிட் பண்ணதை நாங்க வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே நானும் ஆண்டவரே இங்க இருக்கிற யாராவது ஒருவருக்காக ஆண்டவரே இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அதை நீங்க சுட்டி காண்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே கூட்டம் கூட்டமா இன்னும் கல்றைக்குள்ள போயிட்டு இருக்காங்களே, நரகத்துக்குள்ள விழுந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நாங்க அங்கலாய்க்கிறோம். ஆனா இன்னும் எங்களுக்குள்ள மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க ஒருவேளை கேட்காம இருந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால நீர் எங்களை நிரப்பி அந்த வல்லமே நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே இந்த உலகத்துல பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு நீங்க எங்களுக்கு கிருபை சாருங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம வேதத்துல பார்த்தோம், இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை மோசமானதுதான், மனுஷனுடைய நிலைமை அந்தகாரத்துல உள்ளதுதான், அது அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததுன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சுயத்துல எதையுமே செய்ய முடியாது. ஒருவேளை நான் நல்லது செய்ய போறேன்னு சொல்லி நான் வேகமா இதெல்லாம் செஞ்சு நான் அவங்களை எப்படியாவது மீட்டுக் கொள்ளலாம்னு சொல்லி நான் ஒருவேளை என்னுடைய சுய பலத்தினால நான் எதையாவது செஞ்சேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது வெறுமையானதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். கிறிஸ்து இல்ல அப்படின்னு சொன்னா அவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது, அவங்க பரலோகத்துல என்றாக முடியாது. நித்தியமா அவங்க அழிவின் குழிக்குள்ளதான் கிடக்கணும், அந்த நரகத்துல கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அந்த பாதையை காண்பித்து உன்னையும் என்னையும் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாக தேவன் உன்னை என்னை முன்குறித்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவரே எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் உமக்காக நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களை நீங்க பக்குவப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களை நீங்க தைரியப்படுத்துங்க, உங்களுடைய வல்லமையின் அபிஷேகத்தால நீங்க எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்க கிருபையாக மனம் இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் வசிக்கிற ஆலயம் எங்களுடைய சரீரம் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் நீர் எங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம்ல நீங்க எங்களை இணைத்ததற்கு
எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அன்றே அந்த நோக்கம் எங்களால நிறைவேறக்கூடாதபடிக்கு அன்றே நாங்களும் தடையாக இருப்போம்னு சொன்னா அன்றே நீங்க எங்களுக்கு அதை சுட்டி காண்பித்து எங்களை சீர்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே எங்களுக்குள்ளாக இருக்கிற சீர்களை நீர் பிதுக்கி எடுத்து அன்றே அதையெல்லாம் குணமாக்கி அன்றே நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றே நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம், உம்மால எடுத்து பயன்படுத்தப்பட்ட நபர்கள் அநேக ஆயிரங்களை நாங்கள் வேதத்துல பார்க்கிறோமே ராஜா. அன்றே நீர் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். அன்றே இந்த வேளையில அன்றே நீர் எங்களை எல்லாருக்கும் நீங்க மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றே இந்த வேலையில ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா இன்னும் இணைய முடியாத ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே இந்த வசனங்கள் அவங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அன்றே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்க மாற்றுங்க. அன்றே நாங்கள் இன்னைக்கு ரோமர் 12:2 நாங்க பார்த்தோம். அன்றே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட வேஷம் தரிக்கிறவங்களா நாங்கள் காணப்பட்டால் நீர் எங்களுக்கு மன்னியும் ராஜா. அன்றே நீ எங்களை புதிதாக்குங்க, எங்களுடைய இருதயத்தை புதிதாக்குங்க. அன்றே உமக்கு பிரியமுள்ளதா எங்களை மாற்று அன்றே நம்முடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அன்றே இந்த நேரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். அன்றே நம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட நீங்க இடைப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அன்றே எஞ்சிய நாட்களிலும் தேவ ஆவியானவர் நீர் பலமா எங்கள் மத்தியில ஊழியம் செய்வீராக. அன்றே ஆங்காங்கு நாங்கள் இருந்தாலும் அன்றே நீங்க எங்க மூலமா நீங்க உம்முடைய கிரியைகள் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றே நம்முடைய கரத்துக்குள்ள விட்டு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக ஆண்டவரே நீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க வைத்திருக்கீங்க, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்ப உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட நீங்கள் நடத்தட்டும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.